தமிழ்நாட்டில் எதற்காக இந்த அளவில் பிஜேபிக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டுக்குள்ள மனிதர்களுக்குள்ள வெறுப்பை மூட்டுவது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா ஆண்டாண்டு காலமா நம்ம வந்து நண்பர்களாகவும் நெய்பர்ஸ் ஆகவும் காதலர்களாகவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து மதத்துடைய பெயர்ல மக்களை பிரித்து ஆளுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு விக்ட்ரி என்ன தெரியுமா? சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்து இருக்கக்கூடிய சில ஹேட்ஃபுல் எலிமெண்ட்ஸை தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. பாஜகவுடைய டெவலப்மெண்ட் மாடலுக்கு வந்து 2 ஷேடோஸ் உண்டு. ஒன்று வந்து ஹைலி எக்ஸ்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் மாடல், யாருக்காக இவங்க டெவலப்மெண்ட் செய்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஹைலி கரப்ட் டெவலப்மெண்ட் மாடல். அங்கன்வாடியில் படிக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு கிடைக்குதா, சத்துணவு கிடைக்குதா? கிடைக்கலன்னா அது ஊழல். இன்னைக்கு கட்டின பாலம் நாளைக்கு இடிஞ்சு விழுதா? அது ஊழல். யார் நடக்கணும்னு அவங்க ரோடு போட்டுட்டு அந்த ரோட்ல யார் கார் ஓட்டணும், யார் நடக்கணும்னு அங்க போர்டு போடுறான், அது ஊழல். Corruption is not just money corruption. Moral corruption is also a very big important aspect in governance. வணக்கம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் நீங்க பார்த்தீர்களா, புதிய புதிய சம்பவங்கள் செய்யக்கூடிய மாநிலமாக இது மாறிவிட்டது. அது மொழிப்போராக இருக்கட்டும், அல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிட் டே மீலாக இருக்கட்டும், இப்போ புதிய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதிலிருந்து தொடங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய லேப்டாப், சைக்கிள் எல்லாமே நரேந்திர மோடி அவர்கள் ரேவடி கல்ச்சர் என்று இதை அலக்களித்தார். கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்குள் இந்தோ வர்றோம் அந்தோ வர்றோம், தாமரை வளர்ந்து விடும் என்று வேற கூறினார்கள். இன்ன வரை தாமரை மலர்ந்ததாக நான் பார்க்கவில்லை. இப்போ ஒரு புதிதாக ஒரு சில நபர்கள், சிவில் சொசைட்டி சார்ந்த நபர்கள் மறுபடியும் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார்கள். இதே பிஜேபிக்கு ஜீரோ பிஜேபி என்கிற ஒரு புதிய அமைப்பு. இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட பிஜேபியிலிருந்து அசம்பிளிக்கு போகக்கூடாது என்கிற இந்த விஷயம். இதை பற்றி நிச்சயமாக நாம் பேச வேண்டும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி ஏராளமான வீடியோ, போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. டுடே வி ஹாவ் ராதிகா கணேஷ். ராதிகா, ஹாய். ஜீரோ பிஜேபி இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுடைய மனதில் வரக்கூடிய முதல் வார்த்தை? சந்தோஷம், பெருமை. ஐ எம் வெரி ப்ரவுட் டுடே டு பி தமிழியன். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தைரியமா இதை நம்ம சாத்தியப்படுத்துகிறோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம அப்படி வோக்கலைஸ் பண்ணுறோம்ல, அது கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் முடியும். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் வென் ஐ ஹியர் திஸ். ஸோ ஜீரோ பிஜேபியோடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், அதில் பரக்கலா பிரபாகர் அவர்கள், மனோ தங்கராஜ், தாமஸ் ஃப்ராங்கோ போன்ற ஆக்டிவிஸ்ட்கள், இதை தாண்டி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு சிவில் சொசைட்டி சார்ந்த நபர்கள் ஒவ்வொன்றாக முன் வந்து இந்த பெருமையை, தனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்கிற ஒரு ஐடென்டிட்டியை எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் எதற்காக இந்த அளவில் பிஜேபிக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள்? Why Dravidian model is better than what they have? Oh, why not? I think 10 minutes is not enough to say that. But சிம்பிளாக சொல்லணும்னா, மக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளா அரசியல் வயப்படுத்தி, ஆக்சுவலாக 100 ஆண்டுகளில் நம்ம வந்து சங்க காலத்திலேருந்தே தமிழ் மக்கள் வந்து அரசியல் வயப்பட்டுட்டோம் இல்லையா? We are very intrinsically political in our approach to life. நம்மளுடைய தினசரி வாழ்க்கை வந்து பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். நாங்கள் வந்து பெண்ணிய வாக்கியம் ஒன்று இருக்கு, அது வந்து இங்கே எல்லாருக்கும் அப்ளை ஆகும். அப்படி இருக்கும் பொழுது we have steadily built beautiful structures that are inclusive and that are immune to hate. தமிழ்நாட்டுக்குள்ள மனிதர்களுக்குள்ள வெறுப்பை மூட்டுவது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா ஆண்டாண்டு காலமா நம்ம வந்து நண்பர்களாகவும் நெய்பர்ஸ் ஆகவும் காதலர்களாகவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து மதத்துடைய பெயர்ல மக்களை பிரித்து ஆளுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், ஆல் த கலவரத்தை ஏற்படுத்தணும்னு அவங்களுடைய பிளே புக்கை எடுத்துட்டு வந்தாங்க, இந்தாங்கடா வச்சுக்கோங்கன்னு மூடி அமுச்சு விட்டோம். அப்படி இருக்கும் பொழுது
தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 எலெக்ஷன்ஸாக ரொம்ப புஷ் பண்ணி ரொம்ப கம்மி கெயின்ஸ் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. அவங்களுடைய ப்ராக்சிஸுக்குமே ரொம்ப கம்மி கெயின்ஸ் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கடைசி நிமிஷத்தை நம்ம அவங்க கூட்ட எப்படியாவது உடைச்சிடுறோம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் அ டிவிசிவ் பார்ட்டி that is built on hate to come and survive and thrive in an inherently socially conscious Tamil Nadu. தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது திருக்குறளை பேசுகிறாரு, ஔவையாரை பற்றி பேசுகிறாரு, பாரதியாரை பற்றி பேசுகிறாரு. ஸோ நானும் தமிழர் தான் என்று எடுத்துக்காட்டுவதற்காக பட்டு வேஷ்டி அதெல்லாம் பண்ணுறாரு. பட் ஆழமாக தமிழ்நாட்டிற்காக அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவில் எதுவுமே முழுமையாக செய்ததாக தெரியவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட ஏர்போர்ட்களை திறந்து வைத்து அதை இழுத்து மூடிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செய்தார்? ஒன்றுமே செய்யலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏதாவது செஞ்சிருக்காருன்னா நம்ம அதை பட்டியலிட்டு சொல்லலாம். ஒன்றுமே செய்யாத போது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் ஒன்றும் செய்யலை. அதனால தான் 0 பிஜேபி இஸ் லிட்ரலி 0 பிஜேபி. பூஜ்ஜியத்தில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருந்தாலும் அதில் வந்து ஸ்டேட்டுடைய மிகப்பெரிய பங்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலை அப்படிங்கிறத வேணால் ஒரு பட்டியல் போடலாம். ஏன்னா மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க. கல்வி ரொம்ப பேசிக்கான நம்ம 60 வருஷமாக விட்டு கொடுக்காம அந்த திராவிட அரசியல் வந்து யார் வந்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு கல்வியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்மளுக்கு ரொம்ப ஆணிவேரா நம்ம நம்பக்கூடிய நம்மளுடைய கல்வியில் அவங்க கையை வச்சது நம்ம அடிவயத்தில் கையை வச்ச மாதிரி. ஸோ தேவ் ரியலி ஹிட் அஸ் வேர் தே நோ இட் வில் ஹர்ட் அஸ். ஆனால் அவங்க தப்பு கணக்கு என்னென்னா when we are hurt we come out with more force. ஸோ அதனால வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ட்ரெயின்டு பை தி RSS மிஷினரி. அண்ட் அவங்களுடைய ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து வெறுமை ஒரு பாலிட்டிஷியனாக இருக்க மாட்டீங்க, ஒரு ஆக்டர் பாலிட்டிஷியனாக இருப்பீங்க. அவருடைய ப்ராக்சியும் இப்போ ஆக்டர் பாலிட்டிஷியனாக தான் இருக்கிறாரு, ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேஜில் எப்படி நிற்கணும், எப்படி பேசணும். இங்கேருந்து நம்ம முதல்வர் வந்து யாராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர்கள் யாராக இருந்தாலும் வெளியூருக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு என்றைக்குமே பேசினது கிடையாது. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் போடணுங்கிறது அவங்களுடைய ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் மக்களுடைய பல்ஸை பிடிக்க இன்னமும் தெரியலை. they have not caught the pulse of the people. ரொம்ப ஆனால் RSS உடைய ஒரு விக்ட்ரி என்ன தெரியுமா? சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்து இருக்கக்கூடிய சில ஹேட்ஃபுல் எலிமெண்ட்ஸை தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. அதை வந்து சமூக நீதியின் பேர்லேயும் சுயமரியாதையின் பேர்லேயும் நம்ம இந்த சிங்கங்களை கட்டி போட்டு வச்சுருந்தோம். அந்த சிங்கங்களை இப்போ அவுத்து, சிங்கம்னு சொல்ல மாட்டேன் நான், ஐ திங்க் மான்ஸ்டர்ஸை வந்து அவிழ்த்து விடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ மைண்ட் செட் இருக்கக்கூடிய சில அப்பர் காஸ்ட் குரூப்ஸை இவங்க வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, ஆனால் அவங்க தான் மக்களுடைய பிரதிநிதிகள்னு தவறாகவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சிறுபான்மையினர், தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க சிறுபான்மையினர். பெரும்பான்மை மக்கள் வந்து ஆல்ரெடி எல்லாரும் சமம்னு நம்பக்கூடியவங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு மைனாரிட்டி இருக்கிற ஏரியாக்குள்ளேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி பர்சனுடைய பேர் சொல்லி வேறு யார்கிட்டயாவது அட்ரஸ் கேட்டிங்கன்னா அவரா அண்ணன் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ we are not alien to others. நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்து உட்காந்து பழகி வளர்ந்துட்டோம். நரேந்திர மோடி தன்னோட டெவலப்மெண்ட்டை பற்றி மிகவும் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார். குஜராத்தில் வந்து பாருங்கள், வைப்ரண்ட் குஜராத், இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசத்தில் நீங்கள் அதே போன்ற பல்வேறு திட்டங்கள். ஆனால் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துட்டு, அங்கே பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு, இங்கே வாட்டர் டேங்கில் விழுந்துருச்சு, இப்போ தான் புதிதாக ஏர்போர்ட்டை கட்டினாங்க, அது இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ இஸ் தேட் அ ரியலி டெவலப்மெண்ட் மாடல் ஆர் அதுக்கு பின்னாடி, ஏன்னா தென்னிந்தியாவில் அந்த மாதிரி எப்போவுமே நம்ம கேள்விப்பட்டது இல்லையா? பாஜகவுடைய டெவலப்மெண்ட் மாடலுக்கு வந்து 2 ஷேடோஸ் உண்டு. ஒன்று வந்து ஹைலி எக்ஸ்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் மாடல், யாருக்காக இவங்க டெவலப்மெண்ட் செய்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஹைலி கரப்ட் டெவலப்மெண்ட் மாடல். இவங்க வந்து நான்லாம் பட்டு திருந்தினேன், ஆன்டி கரப்ஷன் ஒரு மூவ்மெண்ட்டை நிறுத்தி அதுலேருந்து வந்தது. கரப்ஷனுங்கிற ஒரு வார்த்தையை இவங்க வந்து பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஊழல் இருக்குது
அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். ஊழல்னா ஃபேமஸாக இருக்கிறவங்க பணத்தை எடுத்து ஓடினாதான் ஊழல்னு நினச்சிக்கிறோம். எவ்ரிடே விஷயங்கள், அங்கன்வாடியில் படிக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு கிடைக்குதா, சத்துணவு கிடைக்குதா, கிடைக்கலன்னா அது ஊழல். இன்னைக்கு கட்டின பாலம் நாளைக்கு இடிஞ்சு விழுதா, அது ஊழல். யார் நடக்கணும்னு அவங்க ரோடு போட்டுட்டு அந்த ரோட்ல யார் கார் ஓட்டணும், யார் நடக்கணும்னு அங்க போர்டு போடுறான், அது ஊழல். கரப்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் மணி கரப்ஷன். Moral corruption is also a very big important aspect in governance. And ideology morally corrupt இருந்ததுன்னா நீங்க என்ன governance பண்ணுவீங்க? So these two shadows are constantly over them. நீங்க குஜராத் மாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கான முன்னேற்றம் நடந்திருக்கு? அந்த 5 குஜராத்திஸ்க்கான முன்னேற்றம் நடந்திருக்கு. இன்இக்வாலிட்டி மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. ரொம்ப ஹைலி இன்ஈக்குவல் சொசைட்டியா நம்மளை மாத்தின பெருமை அவங்களுக்கு. நீங்க பாருங்க, ஹைலி இன்ஈக்குவல் சொசைட்டி, லோவஸ்ட் பிரஸ் ஃப்ரீடம் சொசைட்டி, ஹையஸ்ட் பாவர்ட்டி இண்டெக்ஸஸ் இன்க்ளூடிங் மேல் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய சொசைட்டி, இந்த மாதிரி நெகட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் இவங்க நம்பர் 1 வந்துட்டு நம்மளை பார்த்து தே ஆர் சேயிங் யூ ஆர் நாட் டூயிங் இனஃப். நீங்கள் வட இந்தியாவில் பல ஆண்டுகள் நீங்கள் சமூக சேவை செய்திருக்கிறீர்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். 2வது, இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் நீங்கள் பார்த்த மிகப்பெரிய வேறுபாடுகள் என்னவா? நான் எங்கேருந்து தொடங்குறது? நிஜமாக சொல்கிறேன், இது 2 தான். இந்த 2 விஷயம், கல்வி அண்ட் ஹெல்த் கேர், இது 2 மட்டுமே ஒரு சமூகத்தை முன்னேற்றக்கூடிய இண்டிகேட்டர்ஸ். இது 2த்தையுமே சாதி முறையாகவும் மதத்தை சொல்லியும் மக்களை பிரித்து யாருக்கு ஆக்சஸ்ங்கிறத ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ், ஸோ ஸ்கூல், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், இது 3 எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து மர்ஜர் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட 90,000 ஸ்கூல்ஸை இழுத்து மூடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஏரியாவில் குழந்தைகள் இல்லைன்னு சொல்ல வரீங்க? குழந்தைகள் இல்லாத ஏதாவது ஏரியா இருக்கா? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துகிட்டு இருக்கு ராஜஸ்தான்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும். நீங்கள் அந்த இடத்துல இந்த ஏரியாவில் பிள்ளைங்களே இல்லை, இருந்தாலும் நாங்கள் ஸ்கூலை இழுத்து மூடுறோம்னு சொன்னால் அதை நம்புற மாதிரியா இருக்குது? அப்போனா 2 விஷயம் நடக்குது அங்கே. ஒன்று, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போய் சேருங்கன்னு ஒரு புஷ் இருக்குது. அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் யார் நடத்துகிறாங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ். இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இங்கே கையெழுத்து போட்டுட்டு அங்கே போய் இன்னொரு ஸ்கூலில் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி நடந்துகிட்ருக்கு. அதே தான் ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னொன்று வந்து அந்த ஸ்கூல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் இன்னுமே நான் வந்து தமிழ்நாட்டை எல்லாமே நல்லா செய்கிறோன்னு என்றைக்குமே அப்சால்வ் பண்ண மாட்டேன். நம்ம தமிழ்நாட்டிலையும் இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டிய பல கோல்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கோல் ஜாதி சமத்துவம் இல்லையா, ஜாதி ரீதியான சமத்துவம். ஆனால் இங்கே நம்ம அடைஞ்சிருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டோடைய லென்ஸ்லேருந்து அங்கே பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் ரெட்டைக்கோழி வச்சு எந்த பிள்ளை வந்து எந்த குடத்துலேருந்து தண்ணி குடிக்கணுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் தீஸ் ஆர் ஆல் ரியாலிட்டிஸ். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா வந்துடும். ஹெல்த் கேர் சிஸ்டம், எஸ்பெஷலி விமென் அண்ட் நியூட்ரிஷன், எவ்வளவு அடி மட்டமாக இருக்குது. நம்ம மேல் நியூட்ரிஷன்னா ஆஃப்ரிக்காவை யோசிப்போம், யாராவது மத்திய பிரதேஷ் யோசிப்போமா? யோசிக்கணும். ஏன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸுக்கு கம்பேரபிளாக தமிழ்நாட்டில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸுக்கு கம்பேரபிளாக நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ஸை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு கம்பேரபிளாக மேல் நியூட்ரிஷன் டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். யூ see there is no parity anywhere. We are almost 30 years ahead of them in almost every development indices. And there is nothing to argue. And நாங்கள் இப்போ உத்தரப்பிரதேசம் போயிருந்தோம். ஜெனரேஷனலாக வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுடைய வீடுகளை இடித்து காரிடார் கட்டுறீங்க. எஸ், யாருக்காக கட்டுறீங்க? யார் போவாங்க? அந்த மணிகர்ணிகா காட்லேயும் ஹரிஷ்சந்திர காட்லேயும் இருக்கக்கூடிய டோம் மக்கள் அந்த காட்டை விட்டு வெளியே வர முடியாது. அவங்கள நீங்கள் அப்படியே பேக் பண்ணிடுறீங்க. ஏன்னா அவங்க தலித் மக்கள். அந்த விஸ்வநாத் காரிடாருக்குள்ளே எந்த தலித் மக்கள் எழுந்து போக முடியும்? நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்போ வந்து எவ்ரிபடி கேன் பிகம் ப்ரீஸ்ட்னு எடுத்துட்டோம். ஸோ தெர் இஸ் ரியலி நோ கம்பேரிசன் as far as our states are concerned. இதனால தான் நம்ம இன்னமும் கன்சர்ன்டாக சொல்கிறோம். தமிழ்நாடு வந்து என்றைக்குமே வந்து அவங்கள கைவிடணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது நம்மளுக்கு. எல்லாரையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் யூ ஹவ் மேட் இட் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு parallelly grow. Now we have to wait 30 years for them to catch up. That's not possible. Right? So அதே மாதிரி
குழந்தைகளுடைய இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் நேரட்டிவை வந்து ஃப்ளோட் பண்ணுறாங்க. நீங்கள் உத்தரப்பிரதேஷில் போய் from 18% they reduced to 14%. 14%. நீ அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க? உன்னோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் கம்மியாகுது. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா வாட் இஸ் த ட்ரூத்? யார் பெற்றுக்கிறாங்க குழந்தை? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ஒன் ஆஃப் தேர் பிக்கெஸ்ட் கிரைசிஸ் டுடே. அதனால தான் அங்கே பாவர்ட்டி இருக்கு, அதனால தான் இல்லாமல் இருக்கு, அதனால தான் அவங்களால ஹேட்டு தூண்ட முடியுது. எங்கே பாவர்ட்டி இருக்கோ அங்கே தான் அவங்களால வெறுப்பை தூண்ட முடியும். இதெல்லாம் அதனால தான் நடக்குது. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நம்மளை பனிஷ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி வரவே கூடாது. இந்த வரியில் உங்களுடைய 5 கருத்துக்கள் புள்ளிகள் என்னவாக? தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரவே கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த 100 ஆண்டுகளாக நடந்திருக்கிற சோஷியல் ஜஸ்டிஸ் முன்னேற்றங்களை அது முறிச்சிடும் ஒரே நாளில். 2வது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் இந்த அளவுக்கு 30% அதிகரிச்சிருக்கு எஜுகேஷன் ஆக்சஸில், ஹையர் எஜுகேஷன் ஆக்சஸில். 47% பெண்கள் ஃபுல் ஃபேக்ட்ரி ஒர்க் ஃபோர்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே பெண்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we are an equal society or we are moving towards equality and they will break it. 2வது, ஆணாதிக்க சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடத்த கொடுக்கக்கூடாது. 3வது, இளைஞர்களை அவங்களுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து முற்றிலும் அகற்றிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு ஹேட்ரடை புகுத்தக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் இந்த காவடி யாத்திராலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? படிப்பறிவு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, எந்த விதமான ஒரு சுய சிந்தனையும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம தமிழ் இளைஞர்களை ஆக விட்டுறக்கூடாது. 3வது, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு பறைசாற்றக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். அந்த ரெக்கக்னிஷனை நம்மளுக்கு கொடுக்காத ஒரு பிஜேபி நம்மளுக்கு தேவையில்லை. 4வது, நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு விஷத்தை ஊற்றக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கு. அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியே தீரணும். அதனால தான் அவங்கள வெளியே வைக்கணும். அவங்க பேசுறது ஹிந்துயிசம் கிடையாது. அவங்களை விட கடவுளை நன்கு அறிந்தவர்கள் நம்மளுடைய சைவ சித்தாந்தம் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்னை பத்தி பேசுறோன்னு. ஸோ அவங்க புதுசா நம்மளுக்கு எதையுமே சொல்லி கொடுக்க முடியாது, எந்த பாதையுமே அமைக்க முடியாது. தே ஆர் நோவேர் இன் கம்பேரிசன் டு அஸ். ஸோ மாற்றம் தான் வேணும்னு சொல்றவங்களுக்கு முன்னேற்றமும் சேர்ந்து கொடுக்குறவங்க தான் வேணும். We don't want just people who are talking about change without an idea. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு ராதிகா சொன்னபடியே ரொம்பவே ஆழமாக மதத்தை நம்பக்கூடிய நபர்கள் தமிழர்கள், கோவில்களை கட்டி கொண்டாடக்கூடிய நபர்கள் தமிழர்கள், வெஜிடேரியன் யார் நான் வெஜிடேரியன் யார் என்று பிரித்து பார்க்கக்கூடாத நபர்கள் தமிழர்கள், அரசியல் வேறு நம்பிக்கை வேறு என்று நம்பக்கூடிய தமிழர்கள். இங்கே வாழக்கூடியவங்க. ஆமா. ஸோ அவ்வளோ அழகாக வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நிச்சயமாக வெறுப்பை யாராலுமே திணிக்க முடியாது. நான் நம்பக்கூடிய இந்த விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ராதிகா. தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.